ஸ்மோக்கிங் கேசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி செல்ஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாது. சொல்லுங்கண்ணா, அண்ணா மன்னிச்சிருங்கண்ணா. இனிமேல் அவங்க வலிக்க வர மாட்டேண்ணா. அண்ணா சொல்லுங்கண்ணா, அண்ணா சொல்லுங்கண்ணா, சொல்லுங்கண்ணா, அண்ணா 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 விட்டுற சொல்லுங்கண்ணா. அண்ணா அண்ணா. ஏய், எம்எல்ஏனா பெரிய மயிரா? ஒரு வாட்டி சட்டதா பேசினா பெரிய சிஎம் நினைப்பா? என் அண்ணன் மட்டும் இல்லைனா ஒரு வார்டு கவுன்சிலர் ஆகிக்க முடியாது. என் அண்ணனை யூஸ் பண்றியா? இன்னைக்கு இங்க நடக்க போற சம்பவத்துல உன் ஏரியா பற்றி கிடையாது, தமிழ்நாடு முழுக்க என் அண்ணனை எவன் பேசுறானோ அவனுக்கு இதாண்டா. அவன் 10 லட்ச ரூபா பணத்துக்கு என்னப்பா பண்ணுறது? அப்பாவை எப்படிப்பா காப்பாற்றுறது? ஹலோ தம்பி, நான் திருநாயகம் பேசுறேன் தம்பி. சொல்லுண்ணா. நீங்க கேட்ட பணம் ரெடி ஆயிடுச்சு, நீங்க வந்து வாங்கிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இப்போ உடனே வரணும். எங்கண்ணா வரணும்? நம்ம ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் வந்துருப்பா. ஓகேண்ணா 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 ஓகே. சொல்லுமா. டாக்டர் வந்து அப்பாவை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. பணம் வாங்கதாமா போயிட்டு இருக்கேன். வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல் உடனே வந்துடுறேன். நீ ஒன்றும் பயப்படாதீங்க. நீ கூட பணத்தை கட்டிடலாம். அப்பாவை நல்லா பார்த்துங்க. சரிப்பா, பணத்தை ரெடி பண்ணிட்டு உடனே வா. சரி, ஓகேம்மா.
ஹலோ சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? எங்க சார், என் மச்சான் பிரச்சனை சொன்னேன், அதான் நீங்க ஒண்ணுமே ஆக்ஷன் எடுக்கலையே சார். உங்களுக்கு பண்ணாம வேற யாருக்கு சார் பண்ண போறா சொல்லுங்க. இப்போ வந்திருக்க டிஎஸ்பி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சார், ஒண்ணுமே பண்ண முடியல. கண்டிப்பா முடிச்சு தந்துடுறேன் சார், கவலைப்படாதீங்க. ஓகே சார், பார்க்கலாம் பார்க்கலாம் சார். அப்பா அருண், அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? எங்க சார் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை சார். டாக்டர் வேற 10 லட்சம் தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாரு சார். நான் சார் உள்ள வந்திருக்கேன். டேய் அன்பு, என்னடா இப்ப எல்லாம் ஒழுங்கா இருக்கீங்களா? இப்பெல்லாம் ஒண்ணுமே பண்றது இல்ல சார். சின்னதா ஒரு தொழில் பண்ண இருக்கும் சார். எது தொழிலா? உங்களுக்கு என்னடா தொழில் தெரியும்? தொழிலுக்கு துட்டுக்கு எங்கடா போவீங்க? தெரியல சார், யார்ட்டையாவது கடன் வாங்கலான்னு இருக்கோம் சார். நீங்களே ஒரு திருட்டு பசங்க, உங்களை நம்பி யாரா காசு கொடுப்பா? நான் ஒரு வேலை சொல்றேன், சரிங்களா? அதோ நிக்கிறான் பாரு ஃபைனான்சியரு. அவன்கிட்ட கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபா பணம் இருக்கு. நீங்க 2 பேரும் அதை அடிச்சுட்டு வந்து என்கிட்ட கொடுங்க. உங்க மேல இருக்க கேஸ் எல்லாத்தையும் முடிச்சு விட்டு அனுப்புறேன். உங்க தொழிலுக்கு நான் பணத்தையும் தரேன். சரி, நீ கவலைப்படாதப்பா, அந்த பணத்தை நான் தர்றேன். நீ அப்பாவை முதல்ல பாரு, ரொம்ப நன்றி சார். மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். டேய், பணத்தை எடுத்து விடா. இதில் 10 லட்ச ரூபா பணம் இருக்கு. முதல்ல உங்க அப்பாவை போய் பாரு. பத்திரமா போ. ஓகே சார், நான் அடிச்சு தரேன். நாங்க பணத்தோட வருவோம். ஓகேடா, முடிச்சுட்டு கூப்பிடுங்க. ஏய், அறிவில்லையா? குறுக்க வந்து நிக்கிற. யாரா நீங்க என் பேக் வந்து போடுறீங்க?
டேய் பேக்கடா. ஏன் பண்ணண்டா. சாவனா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? நல்லா ஹைட்டு தான். இவ்வளோ ஹைட்லேருந்து குதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இதில் குதிச்சோடனே உயிர் படுப்பது, உன் பிளட்லாம் லாஸ் ஆகி ஹார்ட் பீட் நின்று இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் உன் உயிர் உடம்பு ஓடி போகுது. அதில் கொஞ்சம் கஷ்டப்பட்டா நீ நல்லா வரலாம்ல. உனக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கலாம், நான் அதை பற்றி எதுவுமே கேட்கல. ஆனால் உன் பிரச்சனைக்கான சொல்யூஷன் மட்டும் நான் சொல்கிறேன். ஏடா அவன் பிரச்சனையே கேட்கல, ஆனால் சொல்யூஷன் மட்டும் சொல்ல பார்க்குறீங்க. இவ்வளோ ஹைட்லேருந்து குதிக்க முடிவு பண்ண வேண்டி குதிச்சிட்டா உன் பிரச்சனை முடிஞ்சிடுமா? உன் ஃபேமிலி ஹாப்பியாக இருப்பாங்களா? உங்கள் அப்பா காப்பாற்றணும்னு ஓடிக்கிட்டு இருக்க, உங்கள் அப்பா தான் உன்னை காப்பாற்ற முடியுமா? சாவு என்னைக்குமே ஒரு தீர்வாகாது. சித்தா எல்லா பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா 18 வயசு மேலே இங்கே ஒருத்தனும் உயிரோட இருக்க முடியாது. எங்கே தொலைச்சியோ அங்கேயே வித்திடு, இங்கே விட்டியோ அங்கேயே ஆரம்பி. உன் வாழ்க்கை உன் கையில். ஹலோ, குணா பேசுறேன். ஒரு பென்ட்ரைவ் இருக்காமே, அது எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த பென்ட்ரைவ் மட்டும் இஸ்கு புஸ்கா எங்கேயாச்சும் வெளில மாட்டுனுச்சுன்னு தெரிஞ்சது, பென்ட்ரைவ் வந்துச்சு எங்க? குடும்பத்தை கொளுத்துறவனடா. ஓ, வரல சீக்கிரம்.
சார் எதுக்கு இப்போ சார் பண்ணுறாங்க? சொல்லுங்கள் சார். இல்லை சார், எனக்கு நீங்கள் ஒரு வேலை பண்ணணும். சொல்லுங்கள் சார். எனக்கு அந்த பேக் ரொம்ப முக்கியம். அந்த பையனை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க. டேய், யாருடா நீ? யார்கிட்ட மோதிட்டு இருக்க தெரியுதா? குணாடா, குணா. அடுத்த 24 மணி நேரத்துல என்ன ஆகுறன்னு மட்டும் பாடுறா. ஹலோ இன்ஸ்பெக்டர், அந்த பேக் கிடைச்சதா? என்ன? அந்த பேக்ல என்ன இருந்தா உனக்கு என்ன? அந்த பேக் எடுக்க முடியல உன்னால. ஐ போன. ஐயோ, பென்ட்ரைவ் எவன் கையில கிடைச்சதுன்னு தெரியலையே. அது மட்டும் எவன் கையிலாவது கிடைச்சிருந்ததுன்னா எத்தனை தலை ஒரு தெரியலையே.